பாட்டில் எடுத்துறாங்களோ? அரிதாரத்தின் அதிகாரத்தை முடிவு செய்யும் நாள் இது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தேர்தல் தற்போது நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அனைத்து முன்னணி நடிகர்களும் தங்களுடைய படப்பிடிப்புகளை ஒத்திவைத்துவிட்டு இன்றைக்கு வாக்களிக்கும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இங்கு வாக்குப்பதிவு நடைபெறும் தேர்தல் களத்திலிருந்தே நம்முடைய சிறப்பு செய்தியறையில் இருந்து நம்முடைய அண்மை தகவல்களை உடனுக்குடன் புதிய தலைமுறை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சிறப்பு செய்தியறையில் பல்வேறு நட்சத்திரங்கள் நேரடியாக வந்து தங்களுடைய கருத்துக்களை தேர்தல் குறித்த தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்த வண்ணம் இருக்கிறார்கள். முக்கியமாக இரு தரப்பில் இருந்தும் இன்று காலை முதலே தற்போது தலைவராக இருக்கக்கூடிய மீண்டும் தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய சரத்குமார் அணியிலிருந்தும் அதே போல எதிர்த்தரப்பான விஷால் அணி பாண்டவர் அணியிலிருந்தும் பல்வேறு வேட்பாளர்களும் பல்வேறு ஆதரவாளர்களும் தொடர்ந்து நம்முடன் நேரலையில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்போது நம்முடன் செய்தி அறையில் இணைந்திருக்கிறார் திரு ராம்கி அவர்கள். மூத்த நடிகர் ராம்கி அவர்கள் சரத்குமார் அவர்களின் அணியில் செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளராகவும் இருக்கிறார். அவரிடம் நாம் தொடர்ந்து பேசலாம். சார், இன்றைக்கு தேர்தல் காலையிலிருந்தே தேர்தல் பணிகள் நீங்க பிஸியா இருந்துட்டு இருக்கிறீங்க, பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க பார்க்கும் வரையில நடிகர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கிறது? ஏன்னா 9 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக தேர்தல் நடக்குது இல்லையா? எப்படி பாக்குறாங்க நடிகர்கள்? உங்களோட அவங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருத்துக்கள் எப்படி இருக்கு? கருத்துக்கள்ன்றதை விட இது வந்து ஒரு சீரியஸ் டர்ன் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து ஒரு சிம்பிளாக நடக்கிற தேர்தல் தான் இப்போ வழக்கமாக. நான் 30 இயர்ஸாக இருக்கிறேன். இப்படி ஒரு டஃப்பான ஒரு இது நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சின்னதாக வந்து பர்சனல் லெவலில் ஒருத்தர் டச் பண்ணுற லெவலில் வந்துடுச்சு. இது விச் இஸ் நாட் ஒரு எனக்கு பிடிக்கல அது. பட் இருந்தாலும் ஒரு சூழ்நிலை இது சரியாயிடணுன்றதுக்காக இப்போ வரும்போது நான் எல்லார்ட்டையும் விஷாலேருந்து எல்லார்ட்டையும் பேசிட்டு தான் இருந்தேன். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லார்ட்டையும் பேசும்போது அது ஒன்று தான் ஹிச் எனக்கு. இதில் மித்தது எல்லாமே தேர்தல் நடக்குது. யார் ஜனநாயக முறைப்படி என்ன நடந்தாலும் அது நம்ம ஏற்றுக்க போகிறோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அதை நம்ம ஏற்றுட்டு போகிறோம். இந்த சின்ன இது மட்டும் எனக்கு இந்த தேர்தலில் கொஞ்சம் ஒரு பிடிக்காத ஒரு விஷயம். கொஞ்சம் முன்னாடி தன்னுடைய வாக்கை பதிவு செய்த பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசினாரு. அப்ப அவர் சொன்ன விஷயம், வாக்குறுதிகளை உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றணும் வேட்பாளர்கள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கண்டிப்பான ஒரு மெசேஜ் மாதிரி அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். ஒருவேளை வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலன்னா பதவியை ராஜினாமா செய்து விடுங்கள் அப்படின்னு கூட சொல்லி இருக்கிறார். கண்டிப்பாங்க. எந்த அளவுக்கு கமிட்டடா இருக்கிறது சரத்குமார் அணி வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது? இது வந்து ரெண்டு பக்கமே வந்து எல்லாரும் அவங்களும் வெல் எஜுகேட்டட். யார் விஷாலாக இருக்கட்டும், கார்த்தியா இருக்கட்டும், பொண்ணுன்னு வந்து ஒரு சீரியஸாக கமிட்டட் பர்சன். எல்லாருமே நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதே மாதிரி சரத் சாரும் வந்து ஹீஸ் ஆல்ரெடி இது எல்லாருக்கும் தெரியும், எம்பியாக இருந்திருக்காங்க, இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாரு. ஹீஸ் சர்வீஸ் ஓரியன்ட் ஒரு பர்சன், சர்வீஸ் அந்த மாதிரி ஒரு மைண்டான ஒருத்தர். சாதாரணமாக நான் ஒரு நாள் பார்த்தேன், அந்த ரோட்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, உள்ளே அவனை தூக்கி போட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு, பின்னாடி வந்து ஆக்சிடென்ட்லாம் இறக்கி விட்டுட்டு. ரிஸ்க் அது. அதெல்லாம் அந்த மாதிரி ரியலாக நம்ம செய்வோமான்றதுன்னு தெரில. அந்த ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஹீஸ் சர்வீஸ் மைண்ட் பர்சன், எஃபிஷியன்ட் லீடர். எனக்கு ஏன்னா அவரோட நம்ம 30 வருஷம் பழகினதுனால எனக்கு தெரியும். நானும் அவர் ஒன்றா சினிமாவுக்கு வந்திருக்கிறோம். அவர் உழைப்பால் இந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கிறாரு. ஸோ இவங்க சொல்கிற வாக்குறுதியை சரத் சார், அதாவது எங்கள் அணி சொன்னதை 100% நிறைவேற்றுவார். ஏன்னா அவருக்கு அந்த திட்டத்தோடு தான் உட்காந்து அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ போடுறதுக்கே 3 நாள் அவர் தூங்கலை. ஏன்னா ரியலாக நம்மளால் முடியுமா, நம்ம வாட்டு ஏதாவது சொல்லிவிட்டு செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்றதுக்காக கண்ணும் கருத்துமாக போட்ட திட்டம் 100% செய்வாங்க. ஏன்னா நிறைய உதவித்தொகைகள் வந்து 2 மடங்கு 3 மடங்கெல்லாம் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு உங்களுடைய தேர்தல் அறிக்கையில். சாத்தியம் இருக்கிறதா? என்ன அடிப்படையில் அது செய்திருக்கிறது? அதாவதுங்க, சாத்தியம்ன்றது வந்து இப்போ நம்ம நிறைய வந்து இன்கம் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கோம். சார் பண்ணியிருக்காங்க, சரத் சார். 25 லட்ச ரூபா பர் மந்த் இன்கம்காக ஒரு இதான் அந்த கட்டடம் புதுசாக சத்யம் சினிமாஸோட. அது வந்து 25 லட்ச ரூபா வந்துச்சுன்னா, இப்போ நாங்கள் வருஷத்துக்கே வந்து 6 to 7 ரூபா தான் பண்ண முடிஞ்சிருக்கு. இப்போ ஆல்ரெடி நடிகர் சங்கம் இது வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா பண்ண முடியும் எங்களால் வருஷத்துக்கு. வந்து அவ்வளோ தூரம் நம்ம வந்து நலிந்த நாடக கலைஞர்களாகட்டும், எனி ஹெல்ப்பு. நீங்கள் நடிகர் சங்கத்துக்கு வந்திருந்தீங்கன்னா தெரியும், தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அங்கேருந்து யாராவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார்மாங்க, பிள்ளை கல்யாணமாங்க, இதுக்குமாங்க, பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பாதி நேரத்தில் இதுலனா ஒரு பர்சனலாக கொடுப்பாரு சரத் சார். அது மாதிரி நான் பார்த்துருக்கேன் கண்ணு முன்னாடி. நிறைய பேர் நாங்கள் எடுத்த இன்டர்வியூக்குள்ளே தெரியும். இன்னொருத்தனை வந்து காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சுட்டு இருக்காரு. அவன் முதல்ல சின்ன பையனை வந்து அந்த அம்மாவுக்கு பிரசவத்துக்கு பார்த்து காலேஜ் வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பர்சனலாக செய்கிறாங்க. இந்த திட்டம் நிறைவேறிடுச்சுன்னா அஃபிஷியலாகவே நம்ம ஈஸியாக செய்ய முடியும் அந்த இதுகள்லாம். ஸோ இன்கம் ஜென்ரேஷனுக்கு வழி இருக்குது. 25 lakhs per மந்த்ன்றது ஒரு அருமையான ஒரு விஷயம் இல்லையா? 25 லட்ச ரூபான்னா இப்போ இவங்க கணக்கு பிரகாரம், சாரோட கணக்கு பிரகாரம் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்குற ஐடியாவில் வச்சுருக்காங்க. மை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் போட்டிருக்காங்க. ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருந்த நலிந்த நாடக கலைஞர்களுக்கு
ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கொடுக்க போறாங்க. அந்த அளவுக்கு நம்மகிட்ட இன்கம் வரப்போகுது. அதனால போட்டிருக்காங்க. நம்ம பர்சனல் காசை கொடுக்க போறதில்ல. உண்மையாகவே நம்மள நடிகர் சங்க இடத்துல இருந்து ஒரு இன்கம் ஜெனரேட் ஆகி அதுல இருந்து எடுத்து அவங்களுக்கு கண்டிப்பா செய்ய போறாங்க. ஒருவேளை சரத்குமார் அணியினர் வெற்றி பெற்று மறுபடியும் பதவிக்கு வந்தால் கூட அந்த 100% ஒருவேளை இல்ல, அதாவது விஷால் அணியினர் என்ன சொல்றாங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை இது நடந்தால் கூட எஸ்பிஏ சினிமாஸுடனான ஒப்பந்தத்தை வந்து நிறைவேற்ற முடியுமா, அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகுமா அப்படிங்கிறது சந்தேகம். ஏன்னா அதுல வந்து அடிப்படை முகாந்திரம் இல்ல, நிறைய தவறுகள் குளறுபடிகள் நடந்திருக்கு, அது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு சொல்றாங்களே. இல்ல சார், இப்ப சாரி டு இன்டரப்ட், இது வந்து யாருமே இந்த டாக்குமெண்ட்டை முழுசா படிக்கலன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா நாங்க சொல்றோம் 2500 ஸ்கொயர் ஃபீட் அங்க இருக்குன்றோம். பூச்சி முருகன்ற ஒருத்தர் சொல்றாரு இதுல 1 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் நான் வாபஸ் வாங்கிக்கொள்ளுறேன்னு. நான் போய் பாடிக்கிறேன், நான் தான் அதை ஷூட் பண்ணி கொடுத்தேன். 2500 ஸ்கொயர் ஃபீட், அதுல வந்து எல்லாமே ஃப்ரீ, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, ஏசி அவன் போட்டு கொடுக்கணும், இன்டீரியர் அவன் தான் போட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி போட்டுருக்காங்க அக்ரிமெண்ட். See, there is two kinds of அந்த மாதிரி நல்ல அந்த உட்கருத்துகளும் சேர்த்து போட்டுருக்காங்க. ஆமா, அது வேற மெயின்டெனன்ஸ். பல்பு போச்சுனாலும் அவன் தான் மாத்திக்கணும் 25 வருஷத்துக்கும். 29 வருஷம் 11 மாசத்துக்கு அவன் தான் பண்ணிக்கணும். ஸோ மெயின்டெனன்ஸே கிடையாது, நம்ம அக்கௌண்ட்ஸே எழுத வேண்டாம். ஒன்லி பணம் வரும் பேங்க்ல போட்டு அதுக்கு மட்டும் அது நடந்துட்டு இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ மெயின்டெனன்ஸே கிடையாது. அவ்வளவு ஒரு அருமையான விஷயம். அத்தனை லாக் போட்டு பண்ணியிருக்காங்க. அதை அவனே எல்லாத்தையும் பண்ணிக்கணுமா, அந்த அளவுக்கு அருமையா போட்டிருக்காங்க. அதை ஃபுல்லா படிக்காம 1 ஸ்கொயர் ஃபீட் வந்து நடிகர் சங்கத்துக்கு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இவங்க லீஸ் அக்ரிமெண்ட்டை பாக்குறாங்க. பில்டர்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்கு, லீஸ் அக்ரிமெண்ட் வேற. தட் வில் டீல் ஒன்லி த லீஸ் பீரியட், அதனுடைய சரத்துக்களை தான் போடும். பில்டர்ஸ் அக்ரிமெண்ட்ல தான் எனக்கு எவ்வளவு, எந்த வழியா உள்ள போகணும், எந்த வழியா வெளியில வரணும், கார் பார்க் உண்டா கிடையாதா, அதெல்லாம் அதுல இருக்கு. அதை படிக்கல, அதை படிக்காம அது இது பண்றாங்க. அதுதான் இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதை வந்து உட்காந்து எனக்கு நான் இது வந்து ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். 2-3-2.5 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி டிவிகளில் மீடியாக்களில் ஒரே பிரச்சனை ஆகிடுச்சு. இவங்க பேச அவங்க பேசுன்னு நான் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாள் காலையில் யதார்த்தமாக ஒரு ஃபோன் வருது. நிரோஷாட்ட வந்து ராதிகா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து சரத் லைனில் வராரு. லைனில் இந்த ராம்க்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்குறாரு. சார் அப்படின்னு லைனில் போகிறேன். நான் உடனே கேட்குறேன், என்ன சார் இவ்வளோ பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, இவ்வளோ அசிங்கமாக பேசிட்டு இருக்கான்னு. ராம்க்கு எங்கே இருக்கீங்க, வீட்டில் சார், ஒரு 4 மணிக்கு இங்கே இருப்பீங்க, வரேன் சார் அப்படின்னு. வாங்க சங்கத்துக்கு வாங்கன்னாரு. போன உடனே உட்காந்து பேசுகிறாரு. நான் ஒன்று ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறேன். அப்புறம் மாமா வந்துட்டார், ராதாராய் மாமா வந்தார். அவரும் சங்கத்தில் ஒவ்வொரு கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி பில்டர்ஸ் அக்ரிமெண்ட் ஒன்று தூக்கி போடுறாங்க. ஒவ்வொரு கேள்வியாக 4.5 மணி நேரம் மூஞ்சி சுளிக்காமல் எனக்கு வந்து ஒவ்வொன்றா பதில் சொல்கிறாங்க. ஏன்னா அப்போயே மீடியாவில் எல்லாம் வெளில வந்துருச்சு. இவங்க குற்றச்சாட்டுகள், அதுக்கு என்ன இது எல்லாத்துக்கும் பதில். ஏங்க இவ்வளோ சிம்பிளாக பக்காவாக ஓப்பனாக இருக்குது, சொல்லிட வேண்டியதானே. இல்லை நீ இப்போ நீ என்ன கேட்டுன்னு வந்தானே, நீ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கேட்ட, இன்னசென்ட்டாக கேட்குற, மரியாதையை கேட்டோன்னா மரியாதையை பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. வரும்போதே கமல்கிட்ட சொல்லிட்டு ஒன்று பேப்பரில் சொல்லிட்டு புதிய தலைவர்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு தந்தி டிவிக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தேன்னா ஒன்று பதிலே சொல்ல மாட்டேன். நான் 15 வருஷம் உழைப்பேன், நீ நாய் மாதிரி நடத்துகிறேன்னு ஒத்துப்பேனா? நியாயமான கேள்வி தானே அது. அன்பா போய் கேட்டால் பதில் சொல்ல போகிறாங்க. எல்லா கேள்வியும் எனக்கு பதில் தெரியும். ஏன்னா டாக்குமெண்ட்டை சங்கத்துலேருந்து எடுத்து காட்டுறாங்க. இதே இது நாசர் வந்து ஒரு கேள்வியை திருப்பி வந்து கேட்டான்னா 3 தடவை லெட்டரை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நிர்வாகத்தை வந்து நம்ம அணுகுற முறை இருக்கு. போய் மரியாதையை கேட்டால் மரியாதை பதில் சொல்ல போறாங்க. இதுல என்ன இருக்கு? நான் ஈகோவா? சரத்குமார் அவர்கள் காமிச்ச டாக்குமெண்ட்ஸ் மேலேயே அவங்க சந்தேகம் தெரிவிக்கிறாங்களே, அதோட நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு வெளிப்படையாகவே நாசர் அவர்களும் கருணா கொஞ்சம் சற்று முன்பாக பேசின கருணா நம்ம கிட்ட நேரலையில பேசினவர் அவரும் கூட சொன்னார், நாங்க பார்த்தோம் அவர் வந்து டெமாலிஷன் டாக்குமெண்ட் சர்டிபிகேட் இல்லாம தான் இடிச்சிருக்காங்க அப்படிங்கறத நாங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணி ஜட்ஜ் அதை ஏத்திட்டு இருக்காரு. இப்ப எப்படி இவங்க டெமாலிஷன் டாக்குமெண்ட் காமிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல, சந்தேகமா இருக்குன்னு சொல்றாங்க. 10,48,319 ஒரு அமௌண்ட் அந்த பில்லு இருக்கு, பாத்திருக்கேன் நான். அது நேற்று வந்து இதுல எல்லாத்தையும் காட்டினாங்க. சார் வந்து அன்னைக்கு காட்டினார். முந்தா நாள் பிரஸ் மீட்ல சரத் சார் வந்து ஃபுல்லா எடுத்து இப்படி பிடிச்சி காட்டினாரு. நான் பக்கத்துல வந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் அதை ரெடி பண்ணி வச்சது. நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி காண்பித்தார் இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸ் மேலதான் அவங்க வந்து சந்தேகமா இருக்காது. ஒரிஜினலாவே பொய்யா, ஒரிஜினலா இருக்கா அப்படின்னு ரொம்ப ஓவா இருக்கு இதெல்லாம். அது எப்படிங்க ஒரு கார்பரேஷன்ல பணத்தை கட்டினது, நம்ம செக்கு சங்கத்துல இருந்து கொடுத்த செக்கு, அதுக்கு தானே ஒரு ரெசிப்ட் போட்டு கொடுப்பாங்க கார்பரேஷன்ல. அதுவே தப்பு. இது எல்லாமே தப்புன்னா நீ தான் சரத்தான்னு கேட்பாங்க, அப்புறம் நீ தான் ராம்கியான்னு கேட்பாங்க. இன்னும் அப்புறம் டூப்பா கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. இதெல்லாம் வந்து தேர்தலுக்காக என்ன வேணா பேசலாம் சார். உண்மை எப்பவுமே ஜெயிக்கும், 100% ஜெயிக்கிறோம். இது வந்து உண்மை. எல்லாத்தையும் சந்தேகப்பட்டீங்கன்னா அது எப்படிங்க அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் வந்து சும்மா அப்படின்னு தூக்கி வந்து வேற டாக்குமெண்ட், வீட்டு டாக்குமெண்ட் எடுத்து நடிகர் சங்க டாக்குமெண்ட் காட்ட முடியுமா? என்ன ஒரு காமன் சென்ஸோட பேசணும். எதனாலும் சொல்லிட்டு குட்டையை குழப்பி விட்டு அதில் மீன் பிடிக்கூடாதுல்ல. நியாயமாக சொல்லுங்க குற்றச்சாட்டு, ஓகே. ஆதாரம் இல்லாமல் சொல்லிக்கிட்டே இருந்தால் அர்த்தம் இல்லாமல் போயிடும். மீடியா இருக்குன்றதுக்காக இப்போ நான் இப்படி நான் ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க.
தப்பு இல்லை. நமக்கெல்லாம் சமுதாய பொறுப்பு, ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு சமுதாய பொறுப்பு இருக்குது. அதை வந்து விட்டு நம்ம போகக்கூடாது. ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் அது எல்லாருக்கும் உண்டானது, அது என்ன இருக்குது இல்லை, அதை பற்றி தப்பில்லை. அதே மாதிரி ராதாரவி அவர்களை பற்றி சொல்லும்போது ராதாரவி அவர்கள் எல்லாரையும் மரியாதை இல்லாமல் பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. ஏன் ஒரு சங்கத்துல ஒரு கூட்டத்தின் போது ஒரு கூட்டத்துல அட்ரஸ் செய்யற ஒரு நிர்வாகி சங்க உறுப்பினர்களை ஏன் வந்து ஒருமையில பேசணும், அதற்கான ஒரு முறை இல்லையா, ஒரு மரபு இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்கிறாங்க. நியாயமானது சார். அது பேசப்பட்டு அதற்காக வந்து கேள்வி கேட்கப்பட்டு சரத் சார் வந்து அதுக்கு ஒரு நடிகர் சங்க தலைவராக ஒரு ஜெனரல் செக்ரட்டரியா இருக்க ராதாரவிக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தாரு. ஏன் இப்படி வந்து நம்ம இவங்களை பேசுறீங்களாமேன்னு. அதற்கு வந்து அவர் வந்து மன்னிப்பு கொடுத்தாரு. மன்னிப்பு கேட்டு லெட்டர் இருக்கு. இவ்வளவுதான் செய்ய முடியும். அவருடைய இது அவருடைய கேரக்டர் நம்ம மாற்ற முடியாது. நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது உங்களுக்கு சொல்லப்படல. அப்ப பாருங்க நடவடிக்கை எப்படி இனிமேல் செய்யக்கூடாதுன்னு. நேற்று முந்தா நாள் மீட்டிங் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் வந்து ராதாரவி பேசுவார். முன்னாடி ராதிகா வந்திருக்காங்க, ஸ்டேஜில் முன்னாடி உட்காந்து நோ பேசக்கூடாது அப்படின்னு கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் பேசப்போம் அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. ராதாரவி பேசிட்டு இருக்காரு, நோன்னுக்கிட்டு இருக்காங்க. அவர் இயற்கையாக அதை எடுத்தோன்னா அவங்களுடைய பழக்கங்கள். இன்னொன்று அவர் தாய்ஸ்தானத்துலேருந்து பேசுறாரு. என்னை போய் என்ன மாப்பிள்ளை அப்படின்னா டேன்னு கூப்பிடுவார். எங்கள் அப்பாவே கூப்பிடுறதில்ல டேன்னு. கூப்பிடுறது என்ன உரிமை, அது அன்பு. எனக்கு ஒன்றுன்னா எனக்கு ஒரு பிரச்சனை, எங்கள் தகராறு ஷூட்டிங்கில் ஆகிப்போச்சு. எங்கேயோ நைட் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். யூனிட்டெல்லாம் செட்டு போட்டு பீச்சுக்கிட்ட ஷூட்டிங்கு, தகராறு. அது அந்த யூனிட்டில் நைட்டு அந்த சுற்றி ஏரியாக்காரங்களாம் இருப்பாங்களா, தண்ணி இங்கே போட்டு வந்து அப்படி நாங்கள் எங்கள் யூனிட்டுக்காரனை அடிச்சு விட்டாங்க. அவன் எடுத்து அடிக்க உடஞ்சி போச்சு எல்லாம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே கல்லைப்புற மாதிரி. இன்னும் அவன் 10 பேரை கூட்டின்னு வந்து என் வண்டியெலாம் உடைக்கிறாங்க. டமால்னு விண்ட்ஷீல்டுலாம் உடையுது. உடைச்சா ஒரு 5 விண்ட்ஷீல்டு உடையுது. இருட்டு லைட்டெல்லாம் உடைச்சிட்டாங்க நைட்டு எஃபெக்டில். தடான்னு தூக்கிட்டு எல்லோரும் இந்த லேடிஸ் வீட்டிலாம் தூக்கி போட்டு வண்டி எடுத்து நாங்கள் சீக்கிரம் போங்க சார்ன்றாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்குது, நடிகைலாம் இருக்குங்க. தூக்கி போட்டு அப்புறம் இதுக்குள்ளே சாருக்கு ஃபோன் பண்ணியாச்சு, ராதாரவிக்கு ஃபோன் பண்ணிட்டு நாங்கள் இப்போ ஈசிஆர் ரோட்டில் கிளம்புறோம். பின்னாடி அந்த திருவான்மையூருக்குள்ள வந்து பிடிக்கிறாரு. எங்களை பிடிச்சிட்டு உடனே காப்பாற்ற ஓடியாந்தார். வந்துட்டு உடனே அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஏரியாக்களில் இருக்க தலைவர்கள் அவங்களாம் பேசி இப்போ உள்ள யூனிட் வந்து 30 பேர் உள்ள மாட்டிட்டான், பிடிச்சிட்டாங்க, எனக்கு கட்டி பிடிச்சல. ஒரு சங்கத்துடைய நிர்வாகியாக இருக்கக்கூடியவருடைய கடமை அவர் அதை சரியா செய்திருக்கிறார். 1 மணிக்கு வந்து தகராறு பண்றது வந்து சங்க நிர்வாகிங்க அந்த மாதிரி அப்படியாங்கன்னு கேட்டுட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு பேசாம வீட்டில் இருந்திருக்கணும். வந்து பிரச்சனைகளை உள்ள வரணும்ல. எனக்கு கெட்ட வாக்கில் உள்ள வந்து அடிக்க வர்றாரு. அது இல்லை வேணும் ஒருத்தனுக்கு. அப்போ கேளுங்க, நான் இது என்ன சொல்ல வரேன்னா, அன்னைக்கு அவர் பண்ணாரு, உடனே எங்களை காப்பாற்றி கொண்டாரு. இப்போ செட்டு போட்டுருக்கோம், உள்ளே எல்லாம் மாட்டிட்டான். இப்போ 30 பேர் மாட்டிட்டான். போய் அந்த ஏரியாக்காரங்க பெரிய ஆளுக்கெல்லாம் பேசி இவங்களை முதல்ல மீட் வந்துட்டாரு. இப்போ ஷூட்டிங் எப்படி நடக்குது, செட்டு இருக்குது, பாதியில் கண்டினியூட்டியில் இருக்கும். அவ்வளோ செட்டு. இப்போ ஆர்டிஸ்ட் டேட்டு வெளியூர் போகிறான்றாங்க. இப்போ நடக்கணும். மறுபடியும் பேச்சுவார்த்தை 2 நாளைக்குள்ள எல்லாத்தையும் பேசி சரி கட்டி 2வது நாள் ஈவினிங் மறுபடியும் நைட்டில் அங்கேயே ஷூட்டிங். அது ஆளுங்க வந்து எங்களோட டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. பசங்களை எவன் சண்டை போட்டு அடித்தானோ அத்தனை பேர் எங்களோட உட்காந்து டீ குடிச்சான். தப்பாக டீல் பண்ணியிருந்தால் ஸ்ட்ரைக் ஆயிருக்கும் சினிமா. அன்னைக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கும், 1 மாதம் போயிருக்கும், மொத்த சினிமாவும் போயிருக்கும். அப்போ எஃபிஷியன்சி இல்லையா, ஹேண்டில் பண்ணுறது. ஒருத்தன் என்ன தம்பின்னு கூப்பிடுவாங்க, இன்னொருத்தன் என்னன்னு கூப்பிடுவாங்க. உங்களை எப்படி வேணாலும் கூப்பிடலாம்ல. அவருடைய அதுக்காக நான் நியாயப்படுத்தலை, தவறுன்றது தவறுன்னு அவரும் ஒத்துக்கிட்டாரு. இன்னும் வந்து கண்ட்ரோலில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும். அது வந்து சில நேரத்தில் கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போவார். அதே போல நீங்க வெளிப்படையா பேசுறதுனால இந்த கேள்வி உங்ககிட்ட திரும்ப வைக்கப்படுகின்ற கேள்வி, இவங்க ஒரு குடும்பமா சங்கத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான். உறவினர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சங்கத்துல பொறுப்புகளை ஆக்கிரமிப்பது சரி. ரொம்ப பெரிய திட்டம் போட்டு வந்தோம் நாங்களாரு. நீங்க வேற சார், முதல்ல ராதாரவி மாமா தான் வந்து மெம்பர் நடிகர் சங்கத்துல. இந்த நடிகர் சங்கத்தை இன்னைக்கு நீங்க மீடியா வந்து பெருசாக்கிட்டீங்க இல்லையா, ஒரு பேர் வந்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமா நான் இருக்கிறேன். யாருமே வரமாட்டாங்க. கெஞ்சனும் ஒவ்வொரு தடவைக்கும் ஃபோன் பண்ணு, ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கு ஒரு இரங்கல் கூட்டமாக ஒன்று கெஞ்சி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க. இன்றைக்கி என்னமோ சங்கம், ஐயோயோ அதெல்லாம் சும்மா ஓவருங்களா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் இதை குடும்பமாக வந்து ஆக்கிரமிச்சு பெரிய இது அப்படிலாம் ஒன்றுமே நடக்கல. அவர் வந்து முதல்ல மெம்பராக இருந்தார். நான் 75 படம் முடிச்சிட்டேன். நான் அதுக்கப்புறம் மெம்பரு. அதுக்கப்புறம் நிரோஷா வந்து ராதிகா அதுக்கப்புறம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் நிரோஷா, அதுக்கப்புறம் தான் சரத் சார். ஸோ நாங்கள் திட்டம் போட்டு இந்த நடிகர் சங்கத்தை எப்படியாவது கைப்பற்றி அதெல்லாம் ஒன்றுமே நடந்தில்ல. அங்கே அப்படி ஒரு மேட்டரும் கிடையாது. இதில் வந்து தலையிட்டால் நேரம் போச்சு பாருங்கள், கண்ணாடி போட்டு 6 நாள் ஆச்சு தூங்கி. இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தாச்சுன்னா நம்ம டயத்தை எடுத்துகிட்டு போயிடும். இப்போ இதனால என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த பக்கம் நிற்கிறான். இது தேவையில்லாத பஞ்சாயத்து. ஒரு வந்து நிற்கிறதே வந்து இதில் என் டைம் போயிடும். சார், தற்போது உங்க அணியில போட்டியிடக்கூடிய கே ராஜன் செய்தியாளர்களை நேரலை சந்திச்சுட்டு இருக்காரு. அதை பார்த்து மிக கணிசமான சரத்குமார் அணிக்கு வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மாலை ஓட்டுப்பதிவு முடிந்தவுடன்
எங்களுக்குள் வேற்றுமையே இருக்காது. அந்த அணி இந்த அணி என்ற பேச்சுக்கே இடமில்லை. நாங்களெல்லாம் நடிகர் சங்கத்துடைய அணியைச் சேர்ந்தவர்கள். அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை தருவோம். எல்லாரும் 2 அணியில் இருக்கவங்க நாகரிகமானவர்கள், நல்லவர்கள். அதனால இனி எங்களுக்குள்ள சண்டை இருக்காது. இப்போ ஒரு இட பிரச்சனையை வச்சு உலக போட்டி மாதிரி தேர்தல் ஆயிடுச்சு. உலகத்திலே இப்படி ஒரு போட்டி நடந்திருக்காது போல் இருக்கு. அதுக்கெல்லாம் 5 மணியோடு விடிவு காலம் வருது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான கருத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இதை நான் 10 வருடமாக நான் போராடி கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, தமிழ் திரைப்பட வர்த்தக சபை, தயாரிப்பாளர்கள வர்த்தக சபை வேண்டும் என்றும் நான் போராடி கொண்டிருக்கிறேன். அந்த நல்ல கருத்தை பாரதி ராஜா அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பாரதி ராஜா அவர்கள் தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் பெயரே தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கம் என்று மாற்றிய பெருமை பாரதி ராஜாவுக்கு உண்டு. அது எந்த அணி வந்தாலும் சரி, சரத்குமார் அணி வருவது நிச்சயம். இருந்து மாற்றி அங்கத்தினர் விரும்பி வேறு அணியை போட்டாலும் தவறில்லை, அது அவங்கள் விருப்பம். எந்த அணி வந்தாலும் தமிழகத்தின் பெருமை, தமிழனின் பெருமை, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் உலகத்தின் பெருமை, தமிழ் நடிகர்களின் பெருமை ஓங்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு திரைப்பட நடிகர்கள் சங்கம் என்ற பெயரை வைத்தே ஆக வேண்டும். வைக்கவில்லை என்றால் 2 மாதத்திலே நான் ஒரு போராட்டத்தை துவங்குவேன். ஆகவே இன்றைக்கு நல்ல சுமூகமாக தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. சரத்குமார் அணி இப்போது செய்து கொண்டிருப்பதே சிறந்த சேவை. இனிமேலும் நாடக நடிகர்களுக்கு மிகச்சிறந்த சேவை செய்ய தயாராக இருக்கிறார்கள். எந்த அணி வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், அமைதியாக ஒற்றுமையாக செயல்படுவோம். வறுமையில் வாடுகிற நாடக நடிகர்களுக்காக நாங்கள் நிறைந்த நன்மைகளை செய்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம். உறுப்பினர் பதவிக்கு சரத்குமார் அவர்கள் அணியில் போட்டியிடக்கூடிய கே ராஜன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த அந்த நேரலையை பார்த்தோம். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் காயத்ரி நடிகைகள் அம்பிகா மற்றும் ராதா ஆகியோரோடு நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நடிகை ராதாவும் அம்பிகாவும் நம்மளோட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். இந்த தேர்தலை நீங்க எப்படி பார்க்கறீங்க மேடம்? ஹெல்த்தியான ஒரு தேர்தலா போயிட்டு இருக்கு. இதுல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க, க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்ற ஆளுங்க தான் எல்லாருமே தெரியும். சோ ரிசல்ட் யார் வந்தாலும் சரி, வரப்போறவங்க நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. இப்போ இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி சமீப காலமா 2 அணிக்கும் தரப்புல நிறைய விஷயங்கள் இருந்தது, நிறைய கான்வர்சேஷன்ஸ் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல தேர்தலோட முடிவு, அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்கள்ல என்ன மாதிரியான ஒரு விளைவு ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அந்த நீங்க சண்டை பத்தி சொல்லிட்டீங்க. நீங்க உத்து பாத்தீங்கன்னா அது பெருசா யாருமே எதுவுமே பேசிக்கல. ஓகே, பெரியவங்க ஏதாவது சின்ன பசங்களை கோவமா பேசிட்டாங்கன்னா அவங்க இட்ஸ் ஓகே, பெரியவங்க பேசினாங்கன்னு சொல்லி அவங்க இருப்பாங்க. சின்ன பசங்க ஏதாவது சொன்னாங்கன்னா, ஏன்னா எப்பவுமே பிறக்கும் போதே யாரும் யங்ஸ்டர்ஸா பிறக்கிறது இல்ல, இருக்கிறவங்க பிறக்கும் போதே பெரிய வயசானவங்க, அவங்களும் யங்கா இருந்து வந்தவங்க தான். சோ அதனால யங்கா இருந்தவங்க ஏதாவது ஒப்பீனியன் சொன்னாங்கன்னா பரவாயில்லப்பா மன்னிச்சு போயிடலாம்னு நினைக்கிறவங்க தான் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு சின்ன வருத்தம், நமக்குள்ள பேசலன்னா வேற யாருக்கிட்ட பேசுறது. அதனால இட்ஸ் நாட் a big deal. இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு தேர்தல் நடக்குது அப்படிங்கும்போது இந்த தேர்தலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நடிகர்களுக்குள்ள அந்த பழைய ஒற்றுமை அதே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு மேல இருக்கும். இப்பதான் உண்மையான விஷயங்கள் எல்லாம் வெளியில சொல்றாங்க. சொல்ல மட்டும் இல்ல, அவங்க மேடை கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாம என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன், அவங்க ஒப்பீனியன் அவங்க சொல்றாங்க, உங்க ஒப்பீனியன் நீங்க சொல்றீங்க. அப்போ ஒவ்வொருத்தரோட அபிப்பிராயத்தையும் பரிமாறிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் ஜெயிக்கிறவங்க கேட்டுட்டு தானே இருக்கிறாங்க. ஓ அவங்க அப்படி சொன்னாங்க, அது செய்யணும். ஓ இவங்க இப்படி சொன்னாங்க, இது செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது இன்னும் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம ஒருத்தர்கிட்ட போய் சொல்ற விஷயம் கிடையாது. இப்ப நமக்கு நிறைய இருக்கு, இமெயில் இருக்கு, லெட்டர்ஸ் இருக்கு, மேடை இருக்கு, நீங்க எல்லாம் இருக்கீங்க. சோ அந்த ஒப்பீனியனை சொல்றதுக்கு நிறைய மேடை இருக்கிறதுனால எல்லாரோட ஒப்பீனியன் ஈக்குவலா அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. சோ திஸ் இஸ் மச் மச் பெட்டர் than before. இறுதியாக இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஒருவேளை விஷால் அணியினர் வெற்றி பெற்று வந்தா இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும்? எந்த அணி வெற்றி பெற்றாலும் என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும்? வெற்றி பெற்றாலும்
எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கும். அதுதான் நிறைய விஷயங்கள், சின்ன விஷயங்கள் கூட நம்ம போய் அவங்களோட பேச முடியும். இப்ப லேடிஸ் சோசியல் நெட்வொர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா லேடி ஆர்டிஸ்ட் ஆனாலும் சரி, அவங்களுக்கு அவங்களோட போட்டோஸ் எல்லாம் போட்டு கண்ணா பின்னாடி, அதாவது சினிமாவுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு. அது கெடுக்கிற மாதிரி சம்டைம்ஸ் ஏதாவது இருந்தா இப்ப வந்து நமக்கு சொல்றதுக்கு இருக்கு. பொம்பளை விஷயத்தை எல்லாரும் கேட்பாங்க, நீங்க பொம்பளையா இருக்கீங்களா என்ன சொல்றது, எங்களுக்கு பர்சனலி பொம்பளையா கூட சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். சோ அதனால யங்கா இருக்கிற அவங்க கிட்ட போய் தாராளமா சொல்லலாம், பெரியவங்க கிட்ட போய் அன்பாவும் சொல்லலாம். சோ எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்திருக்காங்க. ஒரு கூட்டு குடும்பத்தில், நான் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவன், சின்ன சச்சரவுகள் வந்து ஏற்படுறது வந்து சாதாரண ஒரு விஷயம்தான். பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ற மாதிரி எந்த அணி வந்தாலும் நடிகர் சங்க கட்டடம், நடிகர்கள், நலிந்த நடிகர்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ ஆகையால் வந்து இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு எலெக்ஷன் தான் என்னோட ஃபீலிங். இதுக்கு மேலே வந்து சண்டை சச்சரவுலாம் மறந்துட்டு எல்லாம் ஒன்றா, எப்பவுமே ஒன்றா இருந்த மாதிரி இருக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுதல். சூப்பர் ஸ்டார் வந்து பேர் மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு நடிகர் அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து தமிழ் நடிகர் சங்கம் அப்படின்னு மாற்றணும்னு ரொம்ப சந்தோஷம், வரவேற்கத்தக்கது தான். வேற ஏதோ கேட்கணுமா? சிவாஜி சாருக்கு வந்து மணிமண்டபம் வந்து நடிகர் சங்கம் கட்டல, தமிழக அரசு கட்டன்னு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நடிகர் சங்கமும் கட்டலன்னு ஒரு பிரச்சனையால தான் அந்த தேர்தல் வந்திருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ அப்படி வந்து அதுக்கு அப்படி கட்டும் போது எந்த அணி வந்தாலும் அதுக்கு வந்து டெஃபினட்டா வந்து அவங்க வந்து ஒத்துழைப்பாங்கிறது தான். இந்த தேர்தலில் எந்த அணி வந்தா நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருமே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஒரு பக்கம் வந்து பிரதர்ஸ், இன்னொரு பக்கம் வந்து எல்லாம் என்னோட ரொம்ப கூட கொலீக்ஸ், எல்லாருமே அப்படி இருக்கும்போது யார் வந்தாலும் சந்தோஷம். ஆனால் எல்லாம் நல்லதுக்காக வரணுங்கிறது தான். இதுல வந்து ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க சார். நான் தான் சொல்றேன், ஒரு குடும்பம்னா அதில் வந்து சின்ன இப்போ டெய்லி நீங்கள் வந்து டிவி சீரியல்லாம் பார்க்கலையா, அது மாதிரி ஒரு சின்ன சண்டைகள் நடக்கும். அதெல்லாம் எல்லாம் ஓகே ஆகிடும், நாளைக்கு எல்லாம் ஓகே ஆகிடும். சந்தோஷம். தேங்க்யூ. தற்போது நடிகர் பிரபு நேரலையில் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்து வந்தோம். நடிகர் சங்கத்தில் இருக்கின்ற சின்ன சச்சரவுகள் குடும்ப சண்டை போன்றது, இதனை பெரிதுபடுத்தக்கூடாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். தேர்தலுக்கு பிறகு மீண்டும் ஒற்றுமை நிலவும் என்றும் அவர் அந்த துணியில் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அதே போல நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் சங்கத்தின் பெயரை தென்னிந்திய நடிகர் சங்கம் என்பதில் இருந்து தமிழ் நடிகர் சங்கம் என்று மாற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதனை வரவேற்பதாகவும் பிரபு சொல்லியிருக்கிறார். இன்னும் பல விஷயங்களை நாம் அண்மை தகவல்களை பார்க்க இருக்கிறோம். அதே போல நம்முடன் அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் நடிகர் திரு ராம்கி அவர்கள். அவர்களிடமும் நாம் தொடர்ந்து பேச இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.